இன்னைக்கு நாம 2025 வருஷம் ரிலீஸ் ஆன சூப்பர் நேச்சுரல் அப்படின்ற ஒரு ஹாலிவுட் ஹாரர் வெப் சீரிஸோட கதையை தான் பார்க்க போறோம். இந்த வெப் சீரிஸ்ல மொத்தமே 21 எபிசோட் இருக்கு. ஆனா இன்னைக்கு நம்ம முதல் 2 எபிசோட பார்க்க போறோம். இந்த வெப் சீரிஸோட பொண்ணு என்னன்னா, சாம் அப்படின்ற பையனோட அப்பா ஒரு பேய்களை வேட்டையாடுறவர் திடீர்னு காணாம போயிட்டாரு. அவருக்கு எங்க போனாரு, என்ன ஆச்சுன்னு தெரியல. அதை கண்டுபிடிக்கிறதுக்காக சாமும் அவனோட அண்ணனும் முயற்சி பண்றாங்க. கடைசியில அவங்க அப்பாவை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படின்றதான் இந்த வெப் சீரிஸோட மீதி கதையே. இந்த சீரிஸோட முழு கதையும் கேட்கறதுக்கு முன்னாடி இது வரைக்குமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல வர பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கிங்க. டெலிகிராம்ல ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கிங்க. பாங்கைக்கு இன்னைக்கான வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த கதையோட தொடக்கத்துல ஒரு அழகான குடும்பத்தை தான் காட்டுறாங்க. ஒரு அம்மா தன்னோட கை குழந்தைக்கு பால் கொடுத்துட்டு படுக்க வச்சுட்டு உடனே தன்னோட மூத்த புள்ளையான டீன் அப்படின்றவங்க கிட்ட தம்பி பாப்பாவுக்கு குட் நைட் சொல்லிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவனும் போயிட்டு தங்க புள்ள அண்ணன் போயிட்டு வரேன், குட் நைட், நல்லா தூங்குங்க அப்படின்ற மாதிரி சொல்ல பின்னாடியே ஒருத்தர் கேட்டா அப்பா இருக்கிறதா நீ கவனிக்கலையான்னு சொல்றாரு. இவரு தான் வந்து பார்த்தா நம்ம கதையில தேட போற ஒரு அப்பா கேரக்டர். இவரு என்ன பண்றானா, அந்த கை குழந்தை எடுத்து கொஞ்சிட்டு தன்னோட பையனை கூட்டிட்டு ரூமுக்கு போறாரு. இப்படி போயிட்டு இருக்கும் போது கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு குழந்தை அழுகிற சத்தம் கேக்குது. அதுவும் அந்த அம்மாக்காரிக்கு கேக்குது. என்னடா அது குழந்தை அழுகிற சத்தம் கேக்குதுன்னு சொல்லிட்டு தூக்கத்துல இருந்து கண்ணை முடிச்சு பாக்குறவங்க பக்கத்துல அவங்க ஹஸ்பண்ட் இல்லாததை பார்த்துட்டு என்ன கிந்தாலையும் காணும், குழந்தை வேற கத்துதுன்னு சொல்லிட்டு வேகமா மாடி படிக்க போறாங்க. அங்க போய் பாக்குறப்ப அவங்க ஹஸ்பண்ட் அங்க நின்று இருக்காரு. குழந்தை வந்து பார்த்தா அமைதியா இருக்கு. என்னங்க ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உஷ் அப்படின்னு சொல்லிட்டு கையை நீட்டுறாரு. சரி ஏதோ குழந்தைகிட்ட அதிசயம் பேசுறாரு போல இருக்குன்னு சொல்லிட்டு இந்த அம்மா என்ன பண்றாங்கன்னா, திருப்பி தன்னோட பெட்ரூம் போறதுக்காக படிக்கட்டுல இறங்கி வராங்க. அப்படி வரும்போது இந்த வீட்டுல ஒரு லைட் இருக்கும். அந்த லைட் வந்து பார்த்தா அடிக்கடி விட்டு தான் எரிஞ்சிட்டு இருக்கும். இந்த லைட்டை சரி பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 2 தட்டு தட்டுறாங்க. இந்த லைட் இப்ப நார்மலா எரியுது. அந்த வெளிச்சட்டுல ஹால்ல சோபால படுத்திருக்கிற ஒரு உருவத்தை பாக்குறாங்க. பார்த்ததும் அதிர்ச்சி ஆயிட்டாங்க. அது யாருன்னு சொல்லி பார்த்தா அது அவங்களோட கணவர் தான். இவரு இங்க இருக்காருன்னா அப்ப மாடியிலைக்கு யார் இருக்கான்னு சொல்லிட்டு சாம் அப்படின்ட்டு அந்த குழந்தையோட பேரை சொல்லிட்டு இவங்க வேகமா மாடிக்கு போறாங்க. பொண்டாட்டி கத்துற குரலை கேட்டுட்டு இவரு என்ன பண்றாருன்னா, அவன் எதுக்கு இவன் நட்ராத்துல கத்துறான்னு சொல்லிட்டு வேகமா இவரும் மாடிக்கு போய் பாக்குறாரு. அப்படி பார்க்கும்போது அந்த இடத்துல அந்த குழந்தை மட்டும்தான் இருக்கு. அந்த அம்மாவை காணும். சரி பெட்ரூம்ல வந்து பார்த்தா ஏதோ தூக்கத்துல கத்திருப்ப போல இருக்கு, நம்ம தான் தெரியாம எங்க வந்துட்டோம்னு சொல்லிட்டு இவரு திரும்பி போலாம்னு சொல்லி பாக்குறப்ப அந்த இடத்துல சில ரத்த துளிகள் இருக்கத பாக்குறாரு. இப்படி ரத்தம் வந்துச்சு, என்னாச்சு, என்ன நடக்குது அப்படின்ட்டு அவருக்கு ஒண்ணும் புரியல. அப்படியே அண்ணா வந்து விட்டத்தை பாக்குறப்ப ஸ்டீலிங்ல அவரோட பொண்டாட்டிய யாரோ ஒருத்தவங்க பயத்தை கிழிச்சு அப்படியே கட்டி போட்டு வச்சிருக்காங்க. கொஞ்ச நேரத்துல அந்த அம்மா தீப்பத்தி எரிய ஆரம்பிக்குது. உடனே அந்த வீடியோ வந்து பார்த்தா தீப்பத்தி எரிய ஆரம்பிக்குது. இவரு என்ன பண்றாரு, தன்னோட கை குழந்தை தூக்கிட்டு வேகமா வெளியே போயிட்டு அவங்களோட அண்ணன் டீனு கிட்ட கொடுத்துட்டு தம்பி வெளில எடுத்துட்டு போ, நான் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உள்ள போறாரு. அந்த பையன் என்ன பண்றானா, அந்த கை குழந்தை தூக்கிட்டு வெளியே போறான். வெளியே வந்த கருத்து அவனுக்கு ஒன்னும் புரியல. ஏன்னா அவன் கண்ணு முன்னாடி அவனோட வீடு எரிஞ்சிட்டு இருக்கு. வீட்டுக்குள்ள அவங்க அம்மா எரிஞ்சிட்டு இருக்காங்க. அவங்க அப்பா எங்க போனாரு தெரியல. இந்த பையனுக்கு பயம் வந்துட்டு அப்பா அப்பா அப்படின்ற மாதிரி சொல்லி கத்தவும் காணாம போனாங்க. அப்பா திடீர்னு போடி பார்த்து அந்த பையனை கூட்டிட்டு ஒரு இடத்துக்கு போறாரு. அந்த இடத்துல அந்த வீடு எரிஞ்சு தரமாட்டம் ஆயிட்டு அப்படியே கட் பண்ண அந்த இடத்துக்கு போலீஸ்காரங்க, டாக்டர்ஸ், டீம், ஃபயர் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்துட்டாங்க. வந்ததுக்கு அடுத்தது அப்பாக்காரன் கேமரா பார்த்து என்ன சொல்றான்னா, இந்த கொலை பணத்தை யாரா பணம் இருக்கலாம், அவங்களை நான் விடவே மாட்டேன், அந்த கொலைகாரனுக்கு இதை விட பெரிய தண்டனை கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேமரா பார்த்து ஒரு சபதம் மாதிரி பண்ண அப்படியே கட் பண்ண இப்ப டீனேஜ் வயசுல இருக்கிற சாம் அப்படின்ற நம்ம கதையோட ஹீரோவை தான் காட்டுறாங்க. சாம் வந்து பாத்தீங்கன்னா ஜெசிகா அப்படின்ற ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்கா. அந்த பொண்ணு கூட தான் வந்து பாத்தீங்கன்னா டீலிங்ல இருக்கிறான். இப்படி இருக்கும்போது ஏன் சோகமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஜெசிகா கேக்குறப்ப தெரியல, எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு தப்பு நடக்க போற மாதிரி தெரியுது அப்படின்ட்டு சாம் சொல்றான். இங்க பாரு, உனக்கு வந்து பாத்தீங்கன்னா வர மண்டே அன்னைக்கு ஸ்காலர்ஷிப்புக்கான ஒரு எக்ஸாம் மாதிரி இருக்கு. அதை அக்செப்ட் பண்ணிட்டு நீ ஜெயிச்சிட்டினா மட்டும் போதும், எதிர்பார்த்த மாதிரி போனாலும் நல்லா படிக்க முடியும், அது கவர்மெண்டோட பணத்தோட அப்படின்றப்ப அதுக்கு வந்து இவன் என்ன சொல்றானா, அதுதான் எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பயமா இருக்கு, நான் வந்து பாஸ் ஆயிட்டேன்னா உன்னை விட்டு பிரியிற மாதிரி ஆயிடும், நம்ம 2 பேருமே அங்க போக முடியாது அப்படின்றப்ப அட இதுக்கெல்லாம் எதுக்கடா பயந்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஜெசிகா வந்து அந்த பையன் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இப்படி பேசிட்டு இருக்கும் போதுதான் திடீர்னு வீடு புகுந்து சாம வந்து யாரோ தங்க அடிக்கிற மாதிரி தெரியுது. அது யாருன்னு சொல்லி பார்த்தா சாமோட அண்ணனான டீன் தான். நீங்க என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப உன்னை பாக்கணும்னு வந்தேன், அதான் கொஞ்சம் விளையாடிட்டு போலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தன்றப்ப சரிட்டு இவங்க 2 பேரும் வந்து பார்த்தா பேசிட்டு இருக்கும் போது அந்த இடத்துல ஜெசிகா வந்து தான் லப்பர் அழுகிற சத்தத்தை கேட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. ஆனா இவர்கிட்ட சொல்ல மறந்துட்டேன், இப்ப பேர் வந்து பார்த்தா ஜெசிகா, என்னோட கேர்ள் ஃபிரெண்ட் அப்படின்ட்டு. ஜெசிகா இது வந்து பார்த்தா என்னோட அண்ணன், இவனு வந்து பார்த்தா ஒரு ஹண்டர் அப்படின்ற மாதிரி சொல்றா. சரிப்பா உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும், கொஞ்சம் தனியா வரியா இல்ல அந்த பொண்ணை போ சொல்றேன்னு சொல்லிட்டு டீன் கேக்குறப்ப இல்ல ஜெசிகா வந்து பார்த்தா என் கூட தான் இருப்பா, நீ என்ன சொல்லணுமோ என் கூட சொல்லு அப்படின்றப்ப சரி நம்மளோட அப்பா காணாம போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு டீன் வந்து பார்த்தா சொல்றப்ப சாமுக்கு ஒண்ணுமே புரியல. இது அப்பா காணாம போயிட்டாரா, அவர்னா சின்ன பிள்ளைய காணாம போறதுக்கு வந்திருப்பாரு, எங்கேயாச்சும் இருப்பாரு, நீ போய் பாரு அப்படின்றப்ப இல்ல சாமி இது வந்து பார்த்தா சீரியஸான விஷயம், லாஸ்டா வேட்டைக்கு போறேன்னு சொல்லிட்டு போனவரு திருப்பி வந்து வரவே இல்லை. அவர்கிட்ட இருந்து வந்து பார்த்தா எனக்கு ஒரு டேப் மட்டும் தான் வந்துச்சு. அதுல வந்து பார்த்தா ஒரு லேடி தான் பேசியிருக்காங்க, நான் வரமாட்டேன், திருப்பி நான் கண்டுபிடிக்க முடியாத தூரத்துக்கு நான் போயிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த டேப்பை முடிச்சு
கண்டுபிடிச்சிருக்காங்க. எனக்கு என்னமோ அப்பா வந்து பார்த்தோன்னா வேட்டையாட போன இடத்துல ஏதோ ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டாரு தோணுது. நம்ம தான் போயிட்டு அப்பாவை காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப இவனுக்கு ஒண்ணுமே புரியல. டேய் நம்ம எப்படா போறது, நம்ம என்ன எப்படா காப்பாத்துறதுன்றப்ப சொன்னா கேளு அப்படின்றப்ப சரிட்டு சாம் என்ன சொல்றானா நம்ம கூட பாரு. ஆனா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா மண்டே அன்னைக்கு ஒரு எக்ஸாம் இருக்கு, அதுல நான் கண்டிப்பா கலந்துக்கணும். அப்படி கலந்துக்கிட்டாதான் என்னால வந்து ஸ்காலர்ஷிப் பெற முடியும் அப்படின்றப்ப சரிட்டு சொல்றான். ஆக்சுவலி உங்க குடும்பம் வந்து பாத்தீங்கன்னா வேட்டைக்காரங்க குடும்பம்னதும் நம்ம சிங்கத்தையோ புலியோ வேட்டையாடுவாங்களா அந்த மாதிரி குடும்பம் நினைச்சீங்கன்னா கிடையாது. இவங்க வந்து பேய்களை வேட்டையாடுற ஒரு குடும்பம், கோஸ்ட் ஹண்டர் குடும்பம் சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஹீரோ இருக்கானா, இவங்க என்ன பண்றானா அவங்க அண்ணன் கிட்ட இந்த மாதிரி திங்கக்கிழமைக்குள்ள என்ன விட்டுடணும்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் கூட வந்து அவங்க அப்பாவை காப்பாத்துறதுக்காக கிளம்புறான். அப்படி போறதுக்கு முன்னாடி கிரண் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி எங்க அப்பா வேட்டைக்கு போனவர் காணாம போயிட்டாரு, அவரை தேடி நான் போயிட்டு இருக்கிறேன். சோ கண்டிப்பா நான் திங்கக்கிழமை அன்னைக்கு இங்க இருப்பேன், நம்ம அன்னைக்கு மீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கிரனுக்கு ஒரு முத்தத்தை கொடுத்துட்டு இப்ப கார்ல கிளம்பி போறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா புதுசா ஒரு கேரக்டரை காட்டுறாங்க. இது கார்ல வந்துட்டு இருக்கு. அப்படி வந்துட்டு இருக்கும் போது தன்னோட கேர்ள் ஃபிரெண்ட் கிட்ட பேசிட்டு தான் வந்துட்டு இருக்காரு. நான் இப்ப வருவேனான்னு எனக்கு தெரியல, மேபி நாளைக்கு காலைல தான் நான் வந்திருப்பேன் அப்படின்ற மாதிரியும் நான் ஒரு முக்கியமான ஒரு வேலைக்கா போயிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரியும் ஒரு பேசிட்டு இருக்காரு. அப்படி பேசிட்டு இருக்கும் போது ஒரு கல்யாண ட்ரெஸ்ல ஒரு அழகான பொண்ணு வந்து ரோட்டு ஓரத்துல நிக்கிறத பார்த்துட்டு காரை ஓரம் கட்டி மேடம் என்னாச்சு எதுக்கு இங்க நிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப அந்த பொண்ணு என்னை வீட்டுல டிராப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேக்குறா. முடியுமே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கார்ல கூப்பிடுறான். அது ஃப்ரண்ட் சீட்ல உட்கார வச்சுட்டு அந்த பொண்ணு கூட போயிட்டு இருக்கான். அப்படி போயிட்டு இருக்கும்போது அவங்க கிட்ட கேக்குறான், என்னங்க ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் முடிச்சுட்டு வந்துட்டீங்களா, இல்ல ஹேர் அவர் கொண்டாடிட்டு மேக்கப் கலைக்காம இருக்கீங்களா, ரொம்ப பாக்குறது வித்தியாசமா இருக்கீங்க, அது ரொம்ப அழகா பேர இருக்கீங்களே, உங்களை மாதிரி அழகா இருக்கிற பொண்ணுங்க இப்படி ரோட்டு ஓரத்துல நிக்க கூடாது அப்படின்னு என்னெல்லாம் நடக்கும் தெரியல அப்படின்ற மாதிரி சொல்ல அவனும் வந்து பாத்தீங்கன்னா இந்த பொண்ணு கிட்ட விட்டு போட பாக்குறான். ஆனா அந்த பொண்ணு சும்மா கிடையாது, நான் எங்க தனியா இருக்கேன், உங்க கூட தானே இருக்கேன், நீங்க பக்கத்துல இருக்கும்போது என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப அக்கா இந்த பொண்ணு வந்து பார்த்தா நமக்கு மயங்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பயபுல நம்ப ஆரம்பிச்சுட்டான். அப்ப அந்த பொண்ணு கேக்குறேன் என்ன வந்து என்னோட வீட்டை டிராப் பண்ண முடியுமான்னு சொல்லி கேக்குறப்ப சரி வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா அந்த வீட்டுக்கு போறாங்களா. இந்த பொண்ணு அட்ரஸ் கொடுத்துட்டு போறது ஒரு பாடடைஞ்ச ஒரு வீடு. ஏமா உண்மையிலே இந்த வீட்டுல தான் நீ இருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப ஆமா இந்த வீட்டுல தான் இருக்கேன், என்னால இந்த வீட்டுக்குள்ள போக முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அழுகுறா. ஏன் போக முடியாது, என்ன பிரச்சனை, நான் பேசட்டுமா, எதா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு போது டக்குனு வந்து பார்த்தா அந்த பொண்ணு அந்த கிடத்தை விட்டு காணாம போயிட்டா. எங்கடா போன அந்த பொண்ணு, அது மட்டும் இல்லாம இந்த வீடு வர ஒரு பாழடைஞ்ச வீடு மாதிரி இருக்கு, ஐயோ ஏதோ ஒரு பெரிய தப்பான இடத்துல வந்து மாட்டிக்கிட்டோம்னு சொல்லிட்டு அந்த பையன் என்ன பண்றானா காரை திருப்பி பின்னாடி எடுத்துட்டு போயிட்டு இருக்கிறான். இப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு பாலம், அந்த பாலத்தை கிட்ட போகும்போது அந்த பொண்ணு திருப்பி வந்து பார்த்தா அந்த காருக்குள்ள பேக் சீட்ல இருக்கிறா. அதை பார்த்ததுமே இந்த பையன் பயப்படுறான், இறங்க அப்படின்னாலும் இறங்க மாட்டான். அப்படியே அந்த பையனை வந்து பார்த்தா அந்த காருக்குள்ள வச்சு சம்பவம் பண்ணி முடிக்கிறா, அதாவது கொலை பண்ணி முடிச்சிடறா. இப்ப அப்படியே கட் பண்ணா ஹீரோ அப்புறம் அவங்க அண்ணன் ரெண்டு பேரும் வந்து பார்த்தா கார்ல வந்துட்டு இருக்காங்க. அப்படி வந்துட்டு இருக்கும் போது ஒரு பெட்ரோல் பங்க்ல வந்துட்டு பெட்ரோல் போட்டுட்டு இருக்காங்க. அப்படி பெட்ரோல் போட்டுட்டு இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்கன்னா ஒரு மேப் எடுத்து பாக்குறாங்க. மேப்ல வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு இடத்துக்கு போனோம், அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்க அப்பா கடைசியா பேசின ரெக்கார்ட்லாம் இருக்கும், அதை எல்லாத்தையுமே போட்டு பார்த்துட்டு அது வந்து பாத்தீங்கன்னா ஜெரிகேன் அப்படின்ற ஒரு இடம். இந்த சிட்டில இருந்து அங்கதான் ஒரு போயிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்கன்னா கார்ல போயிட்டு இருக்காங்க. அப்படி வந்துட்டு இருக்கும்போது நடுவழியில நேத்து ஒரு பையன் ஒரு பேய் அடிச்சு இறந்து போனால அவனோட டெட் பாடி வந்து பார்த்தா அந்த காருக்குள்ள இருக்கு. அந்த இடத்துல வந்து பார்த்தா போலீஸ்காரங்க நின்னுகிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட வந்து பார்த்தா என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்கணும்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருக்கும் தோணுது. ஏன்னா இவங்க போறதே வந்து பார்த்தா ஒரு பேயை பிடிக்கதானே, ஒருவேளை அந்த பேய் இதுக்குள்ள இருக்கலாமே சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் அவங்க கிட்ட போய் பேசணும். ஆனா சாதாரண மக்கள் போனா போலீஸ்காரங்க டக்குன்னு பதில் சொல்ல மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோட அண்ணன் வந்து பார்த்தா எல்லா போலீஸ் மாதிரியும் எல்லா டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற அதிகாரிகள் மாதிரியும் ஒரு ஃபேக்கான ஐடி கார்டை ரெடி பண்ணி வச்சிருக்கான். அதனால அந்த ஐடி கார்டை எடுத்துட்டு என்ன பண்றானா நேரா அவங்க இருக்கவங்க கிட்ட போயிட்டு அம்மா இங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப நீங்க யாரு, உங்களுக்கு எதுக்கு நான் பதில் சொல்லணும்ட்டு அங்க இருக்கிற போலீஸ்கார் கேட்கிறாரு. டக்குனு அண்ணக்காரன் என்ன பண்றானா தங்க கிட்ட இருக்கிற ஃபேக்கான ஐடி கார்டை எடுத்து காட்டி ஒரு FBI ஏஜென்ட்டுங்க, நான் வந்து இந்த கிராமத்துக்குள்ள ஒரு சின்ன வேலையா போனேன், போறப்ப இந்த இடத்துல ஏதோ கூட்டமா இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தேன், என்ன ஆச்சு, யாருக்கு இந்த பையன் எப்படி இறந்தான் அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப அது எங்களுக்கே தெரியலங்க அப்படின்ற மாதிரி போலீஸ்காரங்க சொல்றாங்க. ஏன்னா இந்த பையனை வந்து பார்த்தா யாரோ ஒருத்தவங்க போட்டு தள்ளிருக்காங்க, பட் அந்த பையன் எப்படி இறந்தான் தெரியல. ஒருவேளை அவன் வந்து பார்த்தா லவ் பண்ண பொண்ணு வந்து கூலிப்படை ஏபி கொலை பண்ணிருக்கலாம், சைக்கோ வந்து பார்த்தா கொலை பண்ணிருக்கலாம், இல்ல இந்த பையனை வந்து பார்த்தா தற்கொலை பண்ணிருக்கலாம். இப்படி ஏகப்பட்ட கேள்விகள் வந்து பார்த்தா இங்குக்குள்ளே இருக்கு அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. சரிங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த பையன் வந்து யாரையோ லவ் பண்ணு சொன்னீங்களா, அந்த பொண்ணு யாரு அவளை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணை பாக்குறதுக்காக என்ன பண்றாங்கன்னா நேரா அந்த வீட்டுக்கு போறாங்க. ஆனா இந்த பொண்ணு சரியான ஷார்ப்புங்க. இந்த பொண்ணு கிட்ட போயிட்டு கேமா நீ உன் பாய் ஃப்ரெண்ட வந்து எப்ப பார்த்த அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு காபி ஷாப்ல உட்கார வச்சு கேக்குறப்ப அதுக்கு அந்த பொண்ணு என்ன சொல்றான்னா அவனை பார்த்து ஒரு 2 நாள் இருக்கும், லாஸ்டா நேத்து நைட் அந்த பையன் கிட்ட போன் பேசினான். அப்படி பேசும்போது என்ன சொன்னா இன்னைக்கு நைட்டு நான் வரமாட்டேன், ஒரு முக்கியமான ஒரு வேலையா இருப்பேன், நாளைக்கு கண்டிப்பா வந்து உன்னை மீட் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு காலை கட் பண்ணா. அதுக்கடுத்து வந்து பார்த்தா அந்த பையன் இறந்து போயிட்டான் அப்படின்ற நியூஸ் நான் டிவில பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த பொண்ணு வந்து பார்த்தா கேஷுவலா சொல்றேன், சரி இந்த ஊரை பத்தி ஏதாச்சும் ஒரு தெரியுமா, ஏதாச்சும் ஒரு மர்மமா ஏதாச்சும் நடக்குதான்னு தெரியுமான்னு சொல்லி கேட்கிறப்ப ஆமா இந்த ஊரை பத்தி சொல்றேன்னா நிறைய மர்மமான விஷயங்கள் நடக்குது அப்படின்ட்டு அந்த பொண்ணு சொல்றான். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப இந்த ஊர்ல வந்து பார்த்தா ஒரு லேடி இருந்தாங்களாம், அவங்க வந்து என்ன ஆச்சுன்னு தெரியல, அவங்க வந்து தன்னோட பிள்ளைகளையும் கொலை பண்ணிட்டு இவங்களும் வந்து பார்த்தா ஒரு பாலத்துல தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டதா சொல்றாங்க. அந்த லேடிக்கு இறந்து போனது
அதுக்கு அடுத்தது இந்த ஊர்ல பல அமானுஷமான விஷயங்கள் நடக்கிறதாகவும் நைட்டு டைம்ல குறிப்பா தனியா போறவங்களுக்கு இந்த பேய் வந்து லிப்ட் கேட்குமா, கேட்டதுக்கு அடுத்து நேரம் தன்னோட வீட்டுக்கு போகுமா, அதுக்கடுத்து போற வழியா அவங்கள போட்டு தள்ளிடும். இந்த மாதிரி வந்து பார்த்தா இந்த பேய் வந்து பண்ணிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி, அப்ப இந்த ஊர்ல இருக்கிற அந்த பேயை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும், கண்டுபிடிச்சாதான் நம்மளால வந்து பாத்தீங்கன்னா இதை பண்றது யாருன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த பொண்ணை பத்தி தேடி கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ கண்டுபிடிக்கும் போது அந்த பொண்ணோட பேர் ஷெரின் அப்படின்ட்டு, அந்த பொண்ணுக்கு வந்து பார்த்தா 33 வயசு ஆகுதுன்னு சொல்லிட்டு அவங்க 1983ல தன்னோட 33 வயசுல வந்து பாத்தீங்கன்னா தன்னோட 2 குழந்தைகளை கொலை பண்ணிட்டு இவங்களும் வந்து தற்கொலை பண்ணி இறந்து போயிருக்காங்க. காரணம் என்னன்னு சொல்லி கேட்டா குடும்ப பிரச்சனையா கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. இந்த எஃப்ஐஆர் தகவலாம் யாரு சொன்னான்னு சொல்லி பார்த்தா ஒரு போலீஸோட ரெக்கார்ட்ல இருந்திருக்கு. அதை வந்து ஹீரோ படிச்சு தெரிஞ்சுக்கிறாரு. தன்னோட பொண்டாட்டிக்கு மன அழுத்தம் இருந்துச்சு அப்படின்றனால அவன் இந்த மாதிரி பண்ணிட்டா, அப்ப ஏன் இந்த மாதிரி பண்ணான்ட்டு எனக்கு தெரியலன்ட்டு இந்த பொண்ணோட ஹஸ்பண்டே வந்து பார்த்தோன்னா போலீஸ் கிட்ட ரிப்போர்ட்டரா கொடுத்திருப்பாரு. அதை தான் இவங்க படிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ கேட்கறான், நம்ம கரெக்டான பாதையில தான் போயிட்டு இருக்கோமா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப தெரியல, ஒருவேளை நம்ம தேடி போறது இந்த பேயா கூட இருக்கலாம். இந்த தேடிட்டு தான் நம்ம அப்பாவும் வந்திருப்பாரு, அது வந்து பார்த்தா காணாம போனதுனால இப்ப நம்ம அந்த பேயை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. என்ன வேணா இருக்கட்டும்பா, திங்கட்கிழமை எனக்கு லீவு கொடுக்கணும், எனக்கு முக்கியமான ஒரு ஸ்காலர்ஷிப்புக்கு முக்கியமான ஒரு இன்டர்வியூ இருக்கு, நான் போய் ஆகணும்ன்றப்ப சரிடா சரிடா அப்படின்ட்டு இவங்க 2 பேரும் பேசுறாங்க. ஏண்டா நீ ஒரு வேட்டைக்கார குடும்பத்தை சேர்ந்தவன்ட்டு அந்த பொண்ணு கிட்ட சொல்லிட்டேன்னு சொல்லி கேட்கிறப்ப நான் சொல்லல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சாம் சொல்றான். ஏன்டா சொல்லலன்னு கேட்டா இவன் என்ன வேலை பண்றான், எப்படிப்பட்ட குடும்பத்துல இருந்து வந்தான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு தெரியக்கூடாதான். அப்படி தெரியாம இருக்கனாலதான் இந்த பொண்ணு கடைசி வரைக்கும் தான் கூட இருப்பான். அப்படி தெரிஞ்சு நமக்கு ஒரு பிரச்சனை வந்து பார்த்தா அந்த பொண்ணுக்கு வந்துட்டுனா தப்பு தானே, அந்த குடும்பம் அழிஞ்சிருமே அப்படின்ற மாதிரி சொல்றப்ப சரிதான்டா, ஆனா நீ வந்து அந்த பொண்ணு கிட்ட சொல்லிடுறது நல்லதான், அப்பதான் நமக்குன்னு வந்து பார்த்தா ஒரு இது கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த ஒரு சந்தேகமும் இல்லாம நம்ம கடைசி வரைக்கும் ஒற்றுமையா இருக்கலாம் அந்த மாதிரி சொல்றப்ப அப்பா பண்ணது வந்து கரெக்டான்னு சொல்லிட்டு கேட்கறான். என்ன கரெக்டா அப்படின்னு சொல்லி சாம் கேட்கிறப்ப அப்பா வந்து பார்த்தா அம்மா தேடி போறாங்கல்ல, அம்மா கொலை பண்ண கொலைகாரனை தேடி, அது உண்மையாலே கரெக்டா அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கிறப்ப அதுக்கு சாம் என்ன பண்றாடா, அப்பா பண்றது வந்து பார்த்தா ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயம். அம்மா வந்து பார்த்தா யாரோத்தவங்க கொலை பண்ணிட்டாங்க, அது பேய் தான் கொலை பண்ணிட்டுன்னு சொல்லிட்டு அந்த பேய் பின்னாடி தேடிட்டு போயிட்டு இருக்கிறேன்னு சொல்லிட்டு இப்ப இவருமே வந்து பார்த்தா காணாம போயிட்டு நம்மள ஒரு பிரச்சனை ஏற்படுத்தி விட்டாரு. அப்பா பண்றது வந்து பார்த்தா ஒரு முட்டாள்தனம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது தேவலாதா பேசாத அப்படின்ட்டு இவங்க 2 பேரும் வந்து பார்த்தா மாறி மாறி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி இவங்க அடிச்சிட்டு இருக்கும்போது இவங்க அந்த பாலத்துல நின்னுதான் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. யாரு ஷெரின் இறந்து போனா அதே பாலத்துல தான். அப்ப அந்த இடத்துல ஒரு பொண்ணு வெள்ளை கலர் கவுன் போட்டுட்டு கரெக்டா வந்து பார்த்தா அங்க இருக்கிற ஒரு காலத்துல இருந்து கீழே குதிக்கிற மாதிரி தெரியுது. இவங்க 2 பேரும் என்ன நினைச்சிட்டாங்கன்னா ஒரு அழகான பொண்ணு தனியா வந்து இந்த இடத்துல சூசைட் பண்ண போறான்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு ஏமா நிலுமா நிலுமா அப்படின்னு சொல்லிட்டு வேகமா பக்கத்துல போறாங்க. அப்படி போகும்போது அந்த இடத்துல அந்த பொண்ணு குதிச்சா தெரியுமா, தண்ணியில வந்து பார்த்தா அந்த பொண்ணை காணும். என்னடா அது தண்ணியில வந்து ஒரு பொண்ணு குதிச்சானா அந்த இடத்துல கொஞ்சம் தண்ணீர் சுழல் எதுவுமே காணும், என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் தம்பி 2 பேரும் பேசிட்டு இருக்கிறப்ப கரெக்டா எங்களோட கார் வந்து பார்த்தா ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆக்கிட்டு உங்களோட நோக்கி வந்துட்டு இருக்கு. என்னடா கார்ல டிரைவர் கிவர் ஏதாச்சும் புதுசா போட்டிருக்கியா, நம்மள தேடி கார் தானா வந்துட்டு இருக்குன்றப்ப அதுக்கு அண்ணங்கார என்ன சொல்றானா, காரோட சாவி கேங் கிட்ட தாண்டா இருக்கு, எப்படா கார் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்றப்ப அப்படிதானே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் பாக்குறப்ப அந்த கார் என்ன பண்ணுதுன்னா இவங்களை 2 பேரும் கொலை பண்றதுக்காக வேகமா வந்துட்டு இருக்கு. அண்ணன் தம்பி 2 பேரும் வந்து பார்த்தா போடி பாக்குறாங்க. ஆனா அந்த கார் என்ன பண்ணுது, இவங்க 2 பேருமே ஒரு சேர கொலை பண்ண வரும்போது டக்குனு அண்ணங்காரனும் தம்பி என்ன பண்றாங்கன்னா அப்படியே அந்த பாலத்துல இருந்து குதிச்சிடுறாங்க. சோ தம்பி வந்து பார்த்தா கெட்டிக்காரன் அப்படியே ஒரு கம்பி பிடிச்சிட்டு நிக்கிறான். அண்ணன் வந்து பார்த்தா அப்படியே தண்ணியில விழுந்துட்டான். உடனே அந்த காரானது ஸ்டாப் ஆயிட்டு உடனே சாம் வெளில வந்துட்டு ஆனா என்னடா ஆச்சு, எப்படா இருக்க, இருக்கையில போய் சேர்ந்துட்டியா, சொல்றா அப்படின்னும் போது அண்ணங்காரன் என்ன பண்றான்னா தண்ணியில இருந்து வெளில வந்துட்டு பாக்குறதுக்கு முதல்வன் படத்துல பாரு அர்ஜுன் மாதிரி இருக்கிறான், பாத்தில எனக்கு ஒரு பிரச்சனை இல்ல, செம்ம அழகா இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்றான். அதுக்கு அடுத்து அண்ணன் தம்பி 2 பேரும் வந்து பார்த்தா நேரா ஒரு இடத்துக்கு போறாங்க. அது எதுன்னு சொல்லி பார்த்தா தங்குறதுக்கான ஒரு ரூம். ஏன்னா இந்த ஊர்ல இந்த பேயை தேடி தான் வந்திருக்கானுங்க. அப்ப இந்த பேய் மூலமா தான் நமக்கு ஏதோ ஒரு இது கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு இந்த பேயை ஓட்டுற வரைக்கும் இங்க இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ரூம் எடுத்து தங்க போறானுங்க. அங்க போனதுக்கு அடுத்தது ஒருத்தர் கேட்கிறாரு, இங்க ஏதாச்சும் காம்படிஷன் இல்ல ஏதாச்சும் நடக்குதா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப தெரியலங்க ஏன் சொல்லி கேக்குறீங்கன்னு போது இல்லப்பா ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஒரு ஆள் வந்து பார்த்தா இந்த இடத்துல ரூம் போட்டு தங்கினாரு, அவர் பேரு வந்து பார்த்தா ஏதோ டேபர்னி அப்படின்ற மாதிரி சொன்னாரு. அவர் வந்து இங்க தங்கினதுக்கு அடுத்தது ஆளு எங்க போனா என்னன்னே தெரியல, பட் ஒரு மாசமா அந்த ரூம் வந்து பார்த்தா செக் அவுட் பண்ணாம தான் இருக்கு அப்படின்றப்ப ஐயோ அப்படிங்களா சரின்னு சொல்லிட்டு இவனுங்களுக்கு புரிஞ்சுட்டு, ஏன்னா இந்த இடத்துக்கு வந்தது அவங்க அப்பா தான். அவங்க அப்பா ஆல்ரெடி வந்து பார்த்தா இந்த ஊருக்கு தானே வரன்னு சொல்லியிருந்தாரு, அதனால அவங்க அப்பா தான் இங்க தங்கியிருப்பாருன்னு சொல்லிட்டு அந்த ஓனர் எதிர்பார்க்காத நேரமா பார்த்து அந்த ரூமுக்குள்ள போறானுங்க. உள்ள போய் பார்த்தா அவங்க அப்பா ஏகப்பட்ட ஆராய்ச்சிகள் பண்ணிருக்கிறாரு. இவனுக்கு என்ன நினைச்சானுங்க, இந்த பேய் வந்து புதுசா தான் இந்த இடத்துக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி தானே யோசிச்சானுங்க. ஆனா ஆல்ரெடி அவங்க அப்பா வந்து பார்த்தா இந்த பேய்களை பத்தியும் இங்க என்ன நடக்குது அப்படின்ற எல்லாத்தையுமே வந்து பார்த்தா செஞ்சு வச்சிருக்கிறாரு. எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாம இந்த பேய் பிசாசு எப்படி இவர்கிட்ட பேசுது அப்படின்ற எல்லாத்தையுமே நோட் பண்ணி வச்சிருக்காரு. அப்புறம் அண்ணன் தம்பி இதெல்லாம் பார்த்துட்டு குளிக்க போறானுங்க. சோ குளிச்சுட்டு அண்ணங்கார என்ன பண்றானா, நீ ரூம்ல இருக்கு, எனக்கு பசிக்குது, நான் போய் சாப்பாடு வாங்கிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு போறான். அப்படி வெளியே போறப்ப போலீஸ்காரங்க வந்து பார்த்துட்டு இவங்க பாத்துட்டாங்க. போலீஸ்காரங்க பார்த்ததும் தப்புன்னு தம்பிக்காரனுக்கு கால் பண்ணி என்ன சொல்றானா, இங்க பாரு போலீஸ் வந்து பார்த்தா என்ன புடிச்சிட்டாங்க, நான் வந்து பார்த்தா இப்ப போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறேன், நீ மட்டும் தான் இப்ப இந்த கேஸை வந்து பார்த்தா சால்வ் பண்ண போற, பத்திரமா பாத்துக்க, எந்த ஒரு பிரச்சனை
பிரச்சனை வந்துடாம இருந்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு காலை கட் பண்றான். அப்படியே காலை கட் பண்ணதுக்கு அடுத்து போலீஸ்காரங்க வந்து இந்த பையன் கிட்ட பேசுறாங்க, அண்ணங்காரங்க கிட்ட. ஏன்னா நேத்து வந்து பார்த்தோன்னா ஒரு ஃபேக்கான ஒரு ஐடி கார்டை காட்டிட்டு போலீஸ் கிட்ட பேசிட்டு போனால அதை வந்து போலீஸ்காரங்க கண்டுபிடிச்சிட்டாங்க போல இருக்கு. பார்த்தா போய் ஜெயில் வரைக்கும் போறான்னு சொல்லிட்டு ஹீரோபகனோட அண்ணனை கூட்டிட்டு போறாங்க. அங்க போனதுக்கு அடுத்து அண்ணங்காரங்க கிட்ட என்ன கேக்குறாங்கன்னா, இந்த ஊர்ல நடக்கிற தொடர் கொலைகளுக்கு எல்லாத்தையுமே வந்து நீ தானே பண்ணிட்டு இருக்கிற, உனக்கும் அந்த கொலைகளுக்கும் எதுவும் சம்பந்தம் இருக்குல்ல, உண்மையை சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, ஐயா சாமி இந்த கொலை வந்து பார்த்தா ஃபர்ஸ்ட் நடக்கும்போது எனக்கு 3 வயசு தான். 3 வயசுல நான் எப்படி கொலை பண்ணிருப்பேன் யோசிக்கிறீங்களே, கொஞ்சம் விட்டத்தோட யோசிக்க கூடாது அப்படின்னும் போது, தம்பி நீ பண்ணனால இருக்கட்டும், இப்ப நீ கண்டினியூ பண்ணிட்டு இருக்கலாம். உனக்கு முன்னாடி உங்க அப்பனோ இல்ல யாராச்சும் ஒருத்தவங்க கொலை பண்ணிருக்கணுமே, அதுக்கு எல்லாத்துக்கும் இந்த ஒரு டைரியில இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி காட்டும் போது அது ஹீரோ போட அப்பாவோட டைரி. இது எப்படி இங்க வந்துச்சு அப்படின்ட்டு தெரியல. அவர் என்ன பண்றாரு, அந்த டைரி எடுத்து பார்த்துட்டு இருக்காரு. இதுலயுமே வந்து அவங்க அப்பா ஏகப்பட்ட விஷயங்களை எழுதிட்டு இருக்காரு. இதே நேரத்துல ஹீரோக்கு என்ன பண்றானா, இறந்து போன ஷெரீனோட வீட்டுக்காரரை போய் பார்க்க போறாரு. சார் நான் வந்து பார்த்தா ஒரு டிடெக்டிவ் மாதிரி உங்ககிட்ட ஒரு சில கேள்வி கேட்கணும், இறந்து போன உங்க பொண்டாட்டியை பத்தி கேட்கணும் அப்படின்றப்ப எத்தனை பேரா இதே வந்து கேள்வி கேட்பீங்க, போன மாசம் தான் ஒரு பெரியவர் வந்துட்டு இதை பத்தி கேட்டாரு, நானும் வந்து எங்க வீட்டுல நடந்த எல்லாத்தையுமே சொன்னேன் அப்படின்னும் போது, அதான் நாங்க சொன்னல நாங்க ஒரு டிடெக்டிவ் ஃபேமிலி மாதிரி உங்க குடும்பத்துல நடக்கிறத வச்சுதான் கதை எழுதிட்டு இருப்போம். வந்துட்டு போனவர் எங்க அப்பா மாதிரி, அவர் வந்து பார்த்தா உங்க கிட்ட சரியான விஷயங்களை கேட்கல, அதான் எனக்கு கேட்டு ஒரு கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதை எழுதி எடுத்துட்டு வர சொன்னாரு. இப்ப சொன்னீங்கன்னா நான் எல்லாத்தையும் எழுதிப்பா அப்படின்னும் போது, என்ன ஆச்சுன்னு தெரியல தம்பி, என் பொண்டாட்டி வந்து பார்த்தா திடீர்னு நல்லா தான் இருந்தா, தன்னோட 2 பசங்களையும் கொலை பண்ணிட்டு அதுக்கடுத்து அவளும் போயிட்டு தற்கொலை பண்ணிட்டு இறந்து போயிட்டா. அவளோட டெட் பாடியை கூட இப்ப நாங்க அந்த ஆத்து பாலத்துக்கிட்ட தான் புதைச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரியும், அப்ப போனதுக்கு அடுத்து நான் வேற எந்த ஒரு பொண்ணுமே கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரிங்க, நீங்க வந்து உங்க பொண்டாட்டிக்கு ஏதாச்சும் துரோகம் பண்ணீங்களா, அதனால தான் அவங்க இந்த மாதிரி பண்ணிருப்பாங்களே போது, நம்ம இப்பதானே சொன்னேன் என் பொண்டாட்டி இறந்து போனதுக்கு அடுத்து கூட நான் வேற பொண்ணு கூட கல்யாணம் பண்ணிக்கல, என் பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ணதா இருந்தா என் பொண்டாட்டிக்கு இறந்து போன அடுத்ததே நான் கல்யாணம் பண்ணிருக்கணுமே, எதுக்கு நான் அந்த மாதிரி கல்யாணம் பண்ணாம இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல. சரிங்க ஆனா நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு துரோகம் வந்து உங்க பொண்டாட்டிக்கு பண்ணிருக்கீங்க, அதனாலதான் உங்க பொண்டாட்டி அதை உங்ககிட்ட சண்டை போட முயற்சி பண்ணாம தானாவே வந்து பாத்தீங்கன்னா அவங்க 2 பிள்ளைகளையும் கொண்டுட்டு அவங்களுமே தற்கொலை பண்ணி இறந்திருக்காங்க. நீங்க பண்ண துரோகம் என்னன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டீங்கன்னா தான் உங்களால அந்த பேய் கிட்ட இருந்து தப்பிக்க முடியும். அப்படி இல்லாட்டி உன் பொண்டாட்டி பேயா சுத்திட்டு இருக்கா, பொண்ணை அழிக்காம விட மாட்டா அப்படின்றப்ப, தம்பி பைத்தியகாரத்தனமா பேசக்கூடாது, என்ன நடக்குதோ அது நடக்கும், நீ வெளில போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோவை அனுப்பி வைக்கிறானா. ஹீரோவுக்கு என்ன பண்ணிட்டானா அந்த இடத்தை விட்டு போயிட்டான். இப்போ அந்த பக்கம் ஹீரோவோட அண்ணனுக்கு என்ன பண்ணிட்டானா, ஹீரோக்கு கால் பண்ணி டேய் எல்லாமே நல்லபடியா தானே போயிட்டு இருக்கு, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கிறப்ப நல்லா தான் போயிட்டு இருக்கு, பட் அந்த ஷெரீனோட புருஷன் இருக்கான்ல, ஷெரீனுக்கு தெரியாம ஏதோ செகண்ட் சேனல் வச்சிருக்கான்னு நினைக்கிறேன், அதனால தான் அந்த பொண்ணு வந்து பார்த்தா தற்கொலை பண்ணிருக்கிறா தன்னோட குழந்தைகளையும் கொண்டுட்டு. ஆனா இந்த பையன் வந்து பார்த்தா அதை ஒத்துக்க மாட்டான், எவ்வளவு மாட்டி பாக்குறான், அவ உன விட மாட்டாடா போட்டு தள்ளிடுவாடான்னு சொல்லிட்டு அவன் கேட்க மாட்டான் அப்படின்றப்ப, சரிடா அந்த ஷெரீனோட பணம் எங்க இருக்குன்றப்ப அந்த பணத்துக்கு பின்னாடி தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாம் சொல்றான். சரி அதை நம்ம அப்பா கண்டுபிடிச்சிருப்பாருன்றப்ப, கண்டிப்பா வந்து பார்த்தா நம்ம அப்பா கண்டுபிடிச்சிருப்பாரு, கண்டுபிடிச்சிருந்தாருன்னா அது எதுக்கு வந்து அந்த பணத்துக்கு எரிக்காம போனாரு அப்படின்ட்டு தான் எனக்கு தெரியல. அது மட்டும் இல்லாம நம்ம அப்பா வந்து பார்த்தா இப்ப இந்த ஊர்லயே இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றான். அது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்டா, அப்பாவோட டைரி வந்து பார்த்தா என்கிட்ட தான் இருக்குன்றான். டேய் அப்பாவோட டைரி வந்து அவரோட பொண்டாட்டி மாதிரி ஆச்சுடா, அது எப்படி அதை வந்து விட்டுட்டு போனாருன்றப்ப அதான் எனக்கும் தெரியல, ஆனா ஒண்ணு வந்து பார்த்தா ஏதோ ஒரு தப்பா இருக்கு, அதை நம்ம வந்து பார்த்தா பேசி தீர்த்து ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் வந்து பார்த்தா பேசிட்டு இருக்காங்களா. அப்ப ஹீரோ வந்து கார்ல போயிட்டு இருக்கும் போது எதிரில அதே மாதிரி வெள்ளை கலர் உருவம் போட்டு ஒரு அழகான பொண்ணு, அந்த பொண்ணு நிக்கிறா. அந்த பொண்ணு வந்து பார்த்தா பேசிட்டே போயிட்டு இருக்கும் போது ஹீரோ தெரியாதனமா வண்டி விட்டு ஏத்திட்டான். ஐயோ அந்த பொண்ணு நம்ம கொலை பண்ணிட்டோமோ அப்படின்ற மாதிரி சொல்லி பயப்படுறப்ப டக்குன்னு பார்த்தா ஹீரோவோட பின்னாடி கார்ல அந்த பொண்ணு உட்கார்ந்து இருக்கிறா. என்னோட வீட்டுக்கு போகணும் டிராப் பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்கிறப்ப ஹீரோக்கு என்னால முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றான். ஆனா அந்த பேய் என்ன பண்ணுனா காரை வந்து ஆட்டோமேட்டிக்கா ஓட்டிட்டு போகுது. அப்படி ஓட்டிட்டு நேரா அந்த வீட்டுக்கிட்ட போகும்போது ஹீரோ திருப்பி கேக்குறான், இதான் உன்னோட வீடு அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா என்னோட வீட்டுக்குள்ள என்னால போக முடியாது அப்படின்றப்ப ஹீரோ வந்து பார்த்தா எந்த ஒரு பதிலும் சொல்ல. இதுக்கு என்ன பண்ணுனா அப்படியே வந்து பார்த்தா ஹீரோவை போட்டு தலை பாக்குது. ஆனா ஹீரோ போட்டு தலை பார்க்கும்போது கரெக்டா அந்த இடத்துல ஒருத்தன் துப்பாக்கியோட என்ட்ரி ஆகிறான். யாருன்னு சொல்லி பார்த்தா ஹீரோவோட அண்ணன் தான். பேயை சுடுறான். டேய் பேய் எப்படா சுட முடியும், நீ சொல்றத பார்த்தா எனக்கு ஒரு கரடி கதை தான் ஞாபகம் வருதுன்னு தோணுது. அப்படியே வந்து பார்த்தா பேய் கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்க அண்ணன் தம்பி 2 பேரும் இட்டுட்டு அந்த பேய் என்ன பண்ணுனா பேஸ்மெண்ட்டுக்குள்ள போகுது. பேஸ்மெண்ட்டுக்குள்ள போயிட்டு காரை ஒரு இடத்துல விடவும் அவங்களுக்கு 2 பேரும் வந்து பார்த்தா அசதியில கிடக்குறானுங்க. வீட்டுக்குள்ள வந்து பார்த்தா நிறைய போட்டோஸ்லாம் இருக்கு. அந்த போட்டோஸ்லாம் 1 by 1 எடுத்து பாக்குது. அதுல வந்து இந்த அம்மா என்ன பண்ணிருக்காங்க, இறந்து போனவங்க 2 பசங்க கூட எடுத்த போட்டோ. அதை பார்த்துட்டு இந்த பேயானது கண்ணீர் விட்டு அழுதுட்டு இருக்கும் போது அண்ணங்காரனும் தம்பிக்காரனும் மூச்சத்தை பார்த்து டக்குனு அதை எடுத்த இடத்துல வச்சு எல்லாத்தையும் போட்டு கவர் பண்ணிட்டு திருப்பி அந்த 2 பேரும் வந்து பார்த்தா காரோட போட்டு நசுக்க ஆரம்பிக்குது. அப்படி நசுக்கிட்டு இருக்கும் போது உங்களுக்கு ஒரு குரல், மா நீங்க இங்க வந்துட்டீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கேக்குது. யாரும் சொல்லி பார்த்தா இறந்து போனா அந்த பொண்ணோட பசங்க வந்து பார்த்தா பேய இங்க தான் சுத்திட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த பசங்க 2 பேரும் இங்க தானே இறந்தாங்க, ஆனாலும் இங்க தான் பேய சுத்திட்டு இருக்காங்க போல இருக்கு. எங்களை பாக்குறதுக்கு நீங்க வந்துட்டீங்களா, ரொம்ப நாளாச்சு உங்களை பாக்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்க சொல்லப்போம் அது என்ன பண்ணுதுன்னா வீச்சுன்னு ஒரு குரலை கொடுத்துட்டு அந்த இடத்துல வந்து பார்த்தா பஸ்பம் ஆயிடுது. அப்புறம் ஹீரோக்கு என்ன பண்றானா அந்த இடத்த விட்டு போகிறான். அப்ப என்ன சொல்றானா அந்த பசங்க இங்க இருக்கு அப்படின்றனால தான் அதால கில்ட்டி ஃபீலிங்ல அந்த இடத்துல வர முடியல. ஏன்னா புருஷன் பண்ண ஏதோ ஒரு தப்பால இந்த அம்மா வந்து பார்த்தா தன்னோட கதையை முடிக்கிறதுக்கு பத்தி தன்னோட குழந்தைகளோட கதையும் சேர்த்து முடிச்சிச்சு. அதனால இந்த இடத்துக்கு வந்து பார்த்தா அதெல்லாம் வர முடியல. அதனால வீட்டு வாசனை நிற்கிட்டு என்னால இந்த வீட்டுக்குள்ள போக முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்திருக்கு. எதாச்சும் வீட்டுக்குள்ள
குழந்தைங்களும் வந்துச்சு, அவங்க குழந்தைகளை ஆத்மா பார்த்துட்டு அதை இறந்து போயிட்டு எரிஞ்சே போயிட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவனுக்கு என்ன பண்றாங்கன்னா அடுத்து போறாங்களா. ஆனா இந்த ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயம் நடக்கிற தம்பி, அதை வந்து நம்ம எப்படியாச்சும் இது பண்ணணும், கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப, டேய் எனக்கு இன்னும் வந்து பாத்தீங்கன்னா 10 மணி நேரத்துல எக்ஸாம் இருக்கு, அதை முடிச்சுட்டு என்ன வேணா பண்ணலாம், அதுக்கடுத்து எனக்கு ரிசல்ட் வர கொஞ்ச நாள் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுவும் கரெக்ட் தான், நான் போய் ஃபர்ஸ்ட் விட்டுறேன், அதுக்கடுத்து எல்லாத்தையும் பார்த்தோம்னு சொல்லிட்டு ஹீரோக்கு என்ன பண்றானா தன்னோட வீட்டுக்கு வரான். அப்படி வரும்போது அண்ணன் கிட்ட என்ன சொல்றானா, இந்த 2 நாள் வந்து பாத்தீங்கன்னா கூட இருந்தது ஒரு மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான், நம்ம ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி பண்ணிட்டு, ஆனா அடிக்கடி இந்த மாதிரி போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அண்ணங்காரன் கிட்ட சொல்லிட்டு தம்பி என்ன பண்றானா தன்னோட வீட்டுக்குள்ள போறான். பெட்ரூம்குள்ள போய் படுக்கிறப்ப பாத்ரூம்ல யாரோ தங்க குளிச்சிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. சரி ஹீரோ தான் குளிச்சிட்டு இருக்கா போல இருக்கு, அவ குளிச்சு முடிச்சிட்டு வரட்டும், அதுக்கடுத்து அவகிட்ட பேசிக்கலாம்னு சொல்லிட்டு இவன் அப்படியே வந்து பாத்தீங்கன்னா பெட்ல படுத்திருக்கான். இந்த குளிக்கிற சத்தம் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் போவரா கேட்டுட்டு இருக்கு. அதே நேரத்துல ஹீரோவோட மேல வந்து ரத்தம் தெளிக்கிற மாதிரி இருக்கு. என்னது ரத்தம் தெளிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவன் அண்டாந்து பாக்குறப்ப டீலிங்ல எப்படி ஹீரோட அம்மா வயிற்று கீச்சு கட்டி போட்டிருந்தாங்களோ அதே மாதிரி இந்த பொண்ணு யாரோ ஒருத்தங்க வயிற்று கீச்சு கட்டி போட்டிருக்காங்க. டக்குனு அவங்க அம்மா கெரிஞ்ச மாதிரி இந்த பொண்ணு கெரீரா அலறா. இந்த அலற சத்தத்தை கேட்டுட்டு பக்கத்துல தான் அண்ணங்கார போயிட்டு இருந்தான். உடனே போடி வந்துட்டு ஹீரோவை வந்து பாத்திரம் காப்பாத்தி வெளியே கூட்டிட்டு போறான். ஹீரோயின் வந்து பாத்திரம் எரிஞ்சு செத்துட்டு இருக்காங்க. அதை ஹீரோ பாத்துட்டு இருக்கிறான். ஹீரோ பாக்குறது மட்டும் இல்லாம அந்த இடத்துல போலீஸ்காரங்க எல்லாருமே வந்துட்டாங்க அந்த பணத்தை ரெக்கவரி பண்ணணும்னு சொல்லிட்டு. இப்ப வந்து பாத்திரம் விட மாட்டேன், அப்பா சொன்ன மாதிரி தான், அப்புறம் கொலை பண்ணது யாரும் தெரியாது, கண்டுபிடிக்காம நான் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா நமக்கு முக்கியமான ஒரு வேலை இருக்கு, வர்றா வண்டி அப்படின்ற மாதிரி ஒரு கண்ணை தூக்கிட்டு நேரா காருக்குள்ள போட்டுட்டு, இனிமேட்ட நமக்கு வேலை இருக்கு, படிப்புலாம் ரெண்டாவது, என் ஆளை கொண்டா உன கண்டுபிடிக்கணும், அதுதான் முதல்னு சொல்லிட்டு ஹீரோக்கு என்ன பண்றானா அப்படி அண்ணன் கூட கிளம்பி போற மாதிரி தெரியுது. இப்ப அப்படியே கட் பண்ணா 2வது எபிசோட் தொடக்கத்தை காட்டுக்குள்ள ஒரு 4 பசங்க டென்ட் போட்டு தங்கியிருக்கிற மாதிரி தெரியுது. அந்த பசங்களுக்கு எல்லாருமே ஊரு கதையெல்லாம் பேசிட்டு ஜாலியா சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியுது. அப்போ ஒரு பையன் கேமரா எடுத்துட்டு தன்னைத்தானே ஷூட் பண்றான். நாங்க இங்க வந்து 6 நாள் ஆகுது, எங்களுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நாங்க எல்லாருமே நல்லா தான் இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி அந்த ரெக்கார்டை முடிச்சு நேரம் அதை தன்னோட தங்கச்சிக்கு சென்ட் பண்றான். சென்ட் பண்ணிட்டு இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்கும் போது அப்போ ஒரு பையன் ரெஸ்ட் வருதுன்னு சொல்லிட்டு வெளியே இருக்க ஒரு மரத்துக்கிட்ட போயிட்டு யூரின் போயிட்டு இருக்கான். அந்த நேரம் பார்த்து ஏதோ ஒரு குரல் அந்த பையனை வந்து பார்த்தா பயமுறுத்துது. அவனுக்கு எது பார்த்து அலறான். அங்க இருக்கிற எல்லாரும் ஒன் பை ஒன்னா எதையோன பார்த்து பயப்படுறாங்க. அப்படி பயந்துட்டு இருக்கும் போது இந்த ரெக்கார்ட் பண்ணால அந்த பையனுக்கும் பயம் வந்துட்டு உடனே தன்னோட டென்ட் இழுத்து மூடுறான். ஆனா அந்த குரல் அந்த கிரியேச்சர் ஒரு கரடி மாதிரி இருக்கு. அது என்ன பண்ணனா சுத்தி சுத்தி இந்த டென்ட்டே வந்துட்டு இருக்கு. இந்த டென்ட்டையும் பிடிச்சி கிழிக்குது. கிழித்துட்டு அப்படியே அந்த பையனை என்ன பண்ண தரன்னு வெளியே எடுத்துட்டு போகுது. அப்புறம் அங்க இருக்கிறவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. கடைசியா வந்து பார்த்து இந்த டென்ட்டை கீச்சு இழுத்துட்டு போனதோட நிக்குது. அப்படியே கட் பண்ண இப்ப நம்ம படத்தோட கதாநாயகர்கள் 2 பேரை காட்டுறாங்க. ஹீரோக்கு என்ன பண்றானா இறந்து போனவங்க ஹீரோயின் கிட்ட மலர் வளையம் வச்சுட்டு ஒரு விஷயத்த பேசிட்டு இருக்கான். நான் பண்ணது தப்பு தான், நான் என்ன வேலை பண்றேன், நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றத உங்ககிட்ட சொல்லிருக்கணும், ஆனா உங்ககிட்ட சொல்லாம போனது என்னோட தப்பு, என்ன மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் கல்லறை முன்னாடி அந்த பூங்குத்தை வைக்கும் போது டக்குன்னு பார்த்தா அந்த பொண்ணு சமாதில இருந்து ஒரு கை வந்து பிடிக்குமா. அவ்வளவுதான், சாமுக்கு வந்து உயிரே போயிட்டு. டக்குன்னு பார்த்தா இது எல்லாமே கனவு தான். தூக்கத்துல என்ன கனவுல இருந்து கண்ணை மூச்சு பார்த்திருக்கிறாரு தக்காளி. அப்பப்போ இந்த காதலி இவரோட கனவுல வந்து கொஞ்சம் கசமுசா பண்ணி தான் போயிட்டு இருக்கு போல. இப்படி இருக்கும் போது அண்ணனுக்கு வந்து தம்பி மேல ஒரு பாவம் ஏற்படுது. ஏன்னா இந்த மாதிரி நடந்து போச்சு, ஒரு வகையில நம்ம இதுக்கு காரணம் தானே, நம்ம போகாம இருந்திருந்தா அவன் நல்லா இருந்திருப்பானே அப்படின்ற மாதிரி சொல்லி நினைச்சிட்டு தம்பி கிட்ட சொல்றப்பாரு. ஆனா சாம் என்ன சொல்றானா, இங்க பாரு, என்னை வருத்தப்பட்டு எந்த ஒரு பிரோஜனமும் கிடையாது, நடக்கிறது நடந்துட்டு தான் இருக்கும். ஆமா அப்பா எதுக்கு நம்மள இந்த இடத்துக்கு போகணும்னு சொல்றாரு, எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்ற மாதிரியும் அப்பா அந்த டைரியில என்ன நோட் பண்ணி வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பாக்குறாங்க. அது ஒரு மேப் இருக்கு. அந்த மேப்ல வந்து ஒரு காட்டை அவர் குறிச்சு வச்சிருக்காரு. ஒருவேளை இந்த காட்டுக்குள்ள தான் இங்க என்னமோ நடக்குது போல இருக்கு, நம்ம அதை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு தான் அப்பா அந்த மாதிரி பண்றாரு போல இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பேசிட்டு அப்படியே அந்த காட்டுக்குள்ள ஃபாரஸ்ட் ரூம்குள்ள போயிட்டு நின்று பேசிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல வந்து பாத்தா நிறைய கரடி இருக்கா. அந்த கரடியால நிறைய பேர் வந்து பாத்தா இறந்து போயிட்டு இருக்காங்களா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவங்க சொல்றதெல்லாம் போயிடா. அந்த லொகேஷன் வந்து காட்டுக்குள்ள இருக்குன்றனால அது வந்து பாத்தா பெருசா எதுவுமே நடக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது, அங்க ஏதோ ஒரு அமானுஷம் இருக்கு அப்படின்ற மாதிரி அண்ணன் தம்பி 2 பேரும் பேசும்போது, இல்ல தம்பி அவன் சொல்றது கரெக்ட் தான், அங்க கரடி தான் இருக்கு அப்படின்ற மாதிரி பின்னாடி இது ஒரு குரல். யாருன்னு சொல்லி பார்த்தா ஆபீசர். நீங்க என்ன பண்றீங்க, எதுக்கு இங்க வந்தீங்கன்னு சொல்லிட்டு சாமியும் டானி பார்த்து கேட்கிறப்ப, நாங்க வந்து பாத்தோம் ஒரு டூரிஸ்ட் மாதிரி சார், ரிசர்ச் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த காட்டுக்குள்ள போறதுக்காக வந்தோம் அப்படின்றாங்க. நல்லவேளை நான் வேற எலிசா அனுப்புற ஆட்களோ சொல்லி நினைச்சு பயந்துட்டேன் அப்படின்னும் போது, எலிசாவா யாரோங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தெரியாத மாதிரி கேட்கறாங்க. அது ஒண்ணு இல்லப்பா, ஒரு 4-5 பசங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி காட்டுக்குள்ள போய் டென்ட் போறதுக்காக போறானுங்க. அந்த பயலுங்க வந்து பாத்தா 21ஆம் தேதி தான் ரிட்டர்ன் வரணும். ஆனா இப்ப என்னன்னா எலிசான்ற ஒரு பொண்ணு 2-3 நாளா போன் போட்டு என் அண்ணன் வந்து பாத்தா காணாம போயிட்டான், அந்த இடத்துல வந்து பாத்தா ஏதோ தப்பா நடந்திருக்கு, என் அண்ணன் வந்து எனக்கு போன் பண்ணல, மெசேஜ் பண்ணல, அவன் காணாம போயிட்டா, நீங்க தான் கண்டுபிடிச்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு டார்ச்சர் மேல டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். ஒருவேளை அந்த பொண்ணு அனுப்புற ஆட்கள் நீங்களா இருப்பீங்களோன்னு சொல்லிட்டு சந்தேகப்பட்டு கேட்டேன் அப்படின்றப்ப உடனே அண்ணங்கார என்ன பண்றானா, சரி அந்த அட்ரஸ் கொடுங்க, நாங்க அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு இதை பத்தி சில டாக்குமெண்ட் மாதிரி எடுத்துக்கிறோம்ன்றாங்க. அது எதுக்கு நீங்க கேக்குறீங்க அப்படின்ட்டு அந்த ஆபீசர் கேக்குறப்ப, எங்க
நாங்க ஒரு கதை எழுதுறோங்க, கதை எழுதுறதுக்காக தான் கேக்குறோம் அப்படின்னும் போது சரிட்டு அதை கொடுக்குறாங்க. அப்படி கொடுத்ததுக்கு அடுத்தது அண்ணங்காரன் என்ன கேக்குறானா, கேண்டா சாமி இப்ப அந்த பொண்ணு போயிட்டு நீ கரெக்ட் பண்ண போறியா, எதுக்கு அந்த பொண்ணோட அட்ரஸ் எல்லாம் கேக்குற அப்படின்னும் போது, டே முட்டாளானா நம்ம வந்து அந்த காட்டுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியாம தான் போறோம், உள்ள போனதுக்கு அடுத்தது அங்க என்ன நடக்குதுன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. அட்லீஸ்ட் அந்த சாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் அனுப்பியிருப்பான்னு சொன்னார்ல அந்த ஆளு, அதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன கேப்சர் பண்ணலாம்னு சொல்லிட்டு நேரக்கு என்ன பண்றாங்கன்னா அந்த பொண்ணோட வீட்டுக்கு வண்டியை விடுறாங்க. அங்க போனதுக்கு அடுத்தது அந்த பொண்ணு கிட்ட, மேடம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் கிட்ட இருந்து ஒரு சில விஷயம் கேட்க சொல்லி எங்களை அனுப்பியிருக்காங்க அப்படின்றாங்க. நீங்க யார் அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப, நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்கோம் சொல்லிட்டு சாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க அண்ணன் கூட நிக்கிறப்ப அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபேக்கான ஐடி கார்டு எடுத்து காட்டுறா. சரி வாங்கிட்டு அந்த பொண்ணு உள்ள கூப்பிடுறா. அம்மா காணாம போன உங்க அண்ணனை பத்தி எதுக்கு நீங்க விசாரிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கிறப்ப, எங்க அண்ணன் காணாம போயிட்டா நான் விசாரிக்க கூடாது அப்படின்றாங்க. அதுல உங்க அண்ணன் காணாம போயிட்டது யாருக்க சொன்னா, உங்க அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா 21ஆம் தேதி தான் ரிட்டர்ன் வரணும், அப்படி அதுக்கு மேல வரலினா தான் உங்க அண்ணன் காணாம போயிட்டதா அர்த்தம். நீங்க என்னடானா 7ஆம் தேதி எங்க அண்ணன் காணும் சொல்லிட்டு இருக்கீங்க, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரியும் சொல்ல, இல்ல எங்க அண்ணன் டெய்லி வந்து பாத்தீங்கன்னா அங்க என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ காலோ இல்லனா வீடியோவோ வந்து சென்ட் பண்ணுவான். பட் இப்போ 2-3 நாளா அவ வந்து எதுவுமே எங்களுக்கு பண்ணலன்றனால அதனால அவன் காணாம போயிட்டு தான் நாங்க எடுத்துக்கிட்டோம் அப்படின்றாங்க. எங்க ஒரு பல ஒரு சந்தோஷமா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃபன் பண்ணிட்டு கூட இருக்கலாம்ல, அதுல உங்களை மறந்துருக்கலாமே அப்படின்றப்ப அந்த இடத்துல ஒரு குட்டி தம்பி என்ன சொல்றானா, அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுன்றான். எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் எவ்வளவு நேரம் இருந்தாலும் எங்க அண்ணன் வந்து பாத்தா எங்களுக்கு கரெக்டான டைம் ஸ்பெண்ட் பண்ணிடுவான், எங்க அண்ணன் காணாம போயிட்டான் அப்படின்றனால தான் நாங்க உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி இவங்க என்ன பண்றாங்கன்னா உங்க ரிப்போர்ட் படியே இருக்கட்டும், ஒரு காணாம போனதா இருக்கட்டும், நாங்க 2 பேரும் போயிட்டோம் உங்க அண்ணனை கண்டுபிடிச்சு கொடுக்குறோம், ஆனா அது வரைக்குமே நீங்க போலீஸ்ல இருந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றப்ப எனக்கு இந்த போலீஸ் மேலேயும் கவர்மெண்ட் மேலேயும் நம்பிக்கை கிடையாது. ஏன்னா எங்க அண்ணன் காணாம போனதா சொல்லி நான் ஒரு 3 நாளா கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இருக்கேன், பட் யாருமே அதை வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணவே மாட்டீங்க, அதனால நானே ஒரு பிரைவேட்டான ஒரு வேட்டைக்காரனை கூட்டிட்டு காட்டுக்குள்ள போறேன்னு சொல்றப்ப சரி அப்படின்ட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னா ஒத்துக்குறாங்க. அந்த இடத்தை விட்டு இவங்க 2 பேரும் கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. அங்கிருந்து வெளியே வந்த சாமும் டானும் இந்த ஊருக்குள்ள என்ன நடந்துட்டு இருக்கு, குறிப்பா அந்த காட்டுக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு ஊர் மக்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு சில விஷயங்களை படிச்சு பாக்குறாங்க. அப்படி படிச்சு பார்க்கும்போது இந்த காட்டுக்குள்ள ஏதோ ஒரு கிரியேச்சர் இருக்கதாகவும் இதனால பல பேர் மர்மமான முறையில இறந்து போயிட்டாங்களோ, அவங்கள அந்த கரடி தான் தாக்கி இறந்து போனதா ஊர் மக்கள் நம்பிட்டு இருக்காங்க. ஆனா கரடி தாக்குல இருந்து எப்படி நம்மளால உயிர் போக முடியும், ஒரு சில பேர் தப்பிச்சும் வந்திருக்கலாம்ல, ஆனா எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா மர்மமான முறையில இறந்து போயிட்டாங்க அல்லது காணாம போயிட்டாங்க அப்படின்றனால இதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு கிரியேச்சர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு கேள்வி எழுப்புது. அது மட்டும் இல்லாம இந்த கரடி தாக்குதல்னு சொல்லிட்டு ஒரே ஒரு நபர் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா தப்பிச்சு போயிருக்கிறாரா, அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 23 வயசு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி போட்டிருக்காங்க. அவரு தேடி நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு நேரா அந்த தாத்தாவோட வீட்டுக்கு போறாங்க. ஏன் தாத்தான்னு சொல்றேன்னா இப்போ அவருக்கு 80 வயசு, 23 வயசுல வந்து பாத்தீங்கன்னா அதுகிட்ட தப்பிச்சிருக்காரு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு 80 வயசு. அவர்கிட்ட போயிட்டு உண்மையிலே நீங்க வந்து அந்த கரடி கிட்ட தப்பிச்சிங்களான்னு சொல்லி கேட்கிறப்ப அது கரடி கிடையாது, அது ஏதோ ஒரு கிரியேச்சர் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. என்னங்க ஊரே வந்து கரடி அப்படின்ற மாதிரி சொல்லுது, நீங்க என்ன கிரியேச்சர் சொல்றீங்க அப்படின்றப்ப, ஆமா தம்பி நாங்க வந்து பாத்தீங்கன்னா காட்டுக்குள்ள டென்ட் போட்டு தங்கிருந்தோம், அப்ப எங்க சுத்தி வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு மரணம் போல மாதிரி கேட்டுச்சு, அந்த கிரியேச்சர் எங்களை சுத்தி போயிட்டு இருந்துச்சு, அது கரடின்னு சொல்லிட்டு என்னால சொல்ல முடியாது, ஏன்னா கரடி அவ்வளவு வேகமா போற மிருகமே கிடையாது, அது படு வேகமா அந்த இடத்துல சுத்திட்டு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம நாங்க இருக்கிற அந்த கேபின் குள்ளே வந்து பாத்தீங்கன்னா புள்ள வந்து என் கண்ணு எதிரே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அது கூட்டிட்டு போச்சு, தரன்னு இழுத்துட்டு போச்சு, அப்ப எப்படிங்க உங்களை மட்டும் விட்டுச்சு அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப, தெரியல நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நெருப்பு கிட்ட படுத்திருந்தேன், மேபி அதனால அதுக்கு நெருப்பு பயமா இருக்கலாம், அதனால என்ன விட்டுட்டு போயிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாம போறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்துச்சு அப்படின்றாரு. என்ன கிஃப்ட் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப ஒரு கழுத்துல பாக்குறாங்க, அப்படியே ஒரு 3 கோடு வந்து பாத்தீங்கன்னா போட்டு வச்சிருக்கு, அணிலுக்கு ராமர் போட்ட மாதிரி ஒரு 3 கோடு போட்டு வச்சிருக்கு. பாக்குறப்ப இது வந்து பாத்தீங்கன்னா கரடி கீறின மாதிரியே தெரியல. சோ கரடியா இருந்துச்சுன்னா நெருப்பை பார்த்து பயப்படணும்ன்ற அவசியமும் கிடையாதுல, அது வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு கிரியேச்சரா இருக்கணும், அதனால தான் இது வந்து இவரை மட்டும் வந்து பாத்தீங்கன்னா நெருப்புக்கு பக்கத்துல இருந்தான்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிருக்கு, அது என்னட்டு நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா முடிவு பண்றான். அது மட்டும் இல்லாம இப்ப அந்த காட்டுக்குள்ள நம்ம போய் தேடுறது கூட அந்த பொண்ணு வேற வரன்னு சொல்லியிருக்கால, அந்த பொண்ணுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம காப்பாத்தணும், செக்யூர் பண்றது வந்து பாத்தீங்கன்னா நல்லது, ஏன்னா அந்த பொண்ணுக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஆயிடுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை வந்து பாத்தீங்கன்னா காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு டான் சொல்றான். டானுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒருவேளை அந்த பொண்ணுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா கிரஷ் என்னன்னு தெரியல. இப்போ அப்படியே கட் பண்ணா மறுநாள் கீரன் என்ன பண்றாங்கன்னா ஒரு வேட்டைக்காரனை கூட்டிட்டு அவங்க தம்பியை கூட்டிட்டு அப்படியே காட்டுக்குள்ள போகலாம்னு சொல்லி பார்க்கும்போது கரெக்டா அந்த இடத்துல கீரன் என்ன பண்றானா, நாங்க 2 பேரும் உங்க கூட வரலாமா அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கறான். நீங்க எதுக்கு எங்க கூட வரணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப, இல்லங்க நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்க அண்ணனை தேடி போறீங்க, நாங்களுமே அந்த கேஸ்ல தானே இருக்கோம், சோ உங்க கூட வந்தா உங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப 4 பேருமே வந்து பாத்தீங்கன்னா அந்த காட்டுக்குள்ள போயிட்டு இருக்காங்க. இப்படி இவங்க போயிட்டு இருக்கும் போதுதான் கட் பண்ணா ஒரு இருட்டான இடத்துல காட்டுறாங்க. அந்த இடத்துல ஹீரோ போட அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா உயிரோட இருக்கான். சோ அந்த குகைக்குள்ள அவன் உயிரோட இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனா அவன் கண்ணு முன்னாடி இன்னொருத்தன அந்த கிரியேச்சர் அடிச்சு இழுத்துட்டு போற மாதிரி தெரியுது. அதை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கொடூரமா வந்து பாத்தீங்கன்னா சாவடிக்குதான். அதை வந்து அந்த அண்ணன்காரனால பார்க்க முடியல. இப்ப அப்படியே கட் பண்ணா இவங்க எல்லாம் காட்டுக்குள்ள நடந்து போயிட்டு இருக்கும் போது டான் கேக்குறான் அந்த வேட்டைக்காரனை பார்த்து, அம்மா நீங்க இது வரைக்கும் எத்தனை பேரை வேட்டையாடி இருக்கீங்க, என்னென்ன மிருகத்தை பிடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப, நான் இது வரைக்கும் முயல் பான் கரடி இதை தான் வேட்டையாடி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேட்டைக்காரர் சொல்றாரு. ஓஹோ வானெல்லாம் வேட்டையாடுவீங்களா அப்படின்ற மாதிரி கிண்டலா பேசுறப்ப, தம்பி பேச்சுல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நக்கல் தெரியுதுன்றப்ப பொண்ணுலுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இப்படி பேசிட்டு
பேசிட்டு இருக்கும்போது டக்குனு அந்த ஹண்டர் என்ன பண்றானா டானை வந்து அடிக்க போறாரு. யோ என்னையா பண்ற அப்படின்னு போது ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு குச்சியால வந்து பார்த்தா மண்ணை குத்தும் போது அதுல ஒரு டிராப் இருக்கு. தம்பி வாய் ஓவரா பேசினா மட்டும் போதாது, கீழே என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டே போகணும், புரியுதா அப்படின்ட்டு இங்க எல்லாரும் வந்து பார்த்தா நடந்து போயிட்டு இருக்காங்களே. ஒரு கட்டத்துக்கு மேல ரெண்டு பேரும் வேற வேற பாதையில போவோம். அப்படி போனா நம்மளால வந்து பார்த்தா இந்த கில்லர், அதாவது நீங்க தேடிட்டு இருக்க அந்த கரடி ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். இல்லாட்டி அதுக்கு சம்பந்தப்பட்ட ஏதாச்சும் ஒண்ணு நமக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து பார்த்தா ஒரு பக்கம் போறாங்களா. அப்படி போகும்போது யாரோ ஒருத்தங்க கத்துற குரல் கேக்குது. என்னன்னு சொல்லி பாக்குறப்ப அந்த அண்ணங்காரன் தங்கிட்டு இருந்த கேம்ப் வந்து பார்த்தா கண்டுபிடிச்சிட்டாங்க. சோ இவங்க தான் வந்து பார்த்தா இந்த இடத்துல லாஸ்டா இருந்திருக்கும். இருந்தனால தான் இந்த இடத்துல கேம்ப் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா பேசிட்டு இருக்காங்க. அங்க வந்து பார்த்தா ரத்த கலரா இருக்கு. அங்க இருக்கிற டென்ட்டே வந்து பார்த்தா உடைஞ்சிருக்கு. இதெல்லாம் பாக்குறப்ப ஹீரோயின் வந்து அழுகுறாங்க. அதை பாக்குற டான் என்ன சொல்றானா, பயப்படாத, உங்க அண்ணனுக்கு வந்து பார்த்தா பொண்ணா இருக்காது, கண்டிப்பா ஒரு உயிரோட தான் இருப்பாரு, அவரை காப்பாத்தி கொடுக்க வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு அப்படின்ற மாதிரி சொல்றான். அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல போன் இருக்கு. அதை பார்த்துட்டு இவங்க அடுக்குறாங்க. இப்படி அடுக்கும் போது யாரோ ஒருத்தவங்க காட்டுக்குள்ள கத்துற மாதிரி குரல் கேக்குது. யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எடுத்துட்டு வந்த பொருள் எல்லாத்தையும் அங்க போட்டுட்டு வேகமா அந்த காட்டுக்குள்ள போய் பாக்குறாங்க. அந்த இடத்துல சாம் என்னத்தை பார்த்தான்னு தெரியல. உடனே நீங்க நிக்க கூடாது, வாங்க வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு திருப்பி அந்த கேம்போட இடத்துக்கு கூப்பிட்டு போறான். அந்த இடம் தான் நமக்கு சேஃப்டி, அங்கதான் நிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாரும் போய் அங்க நிக்கிறாங்க. அப்படி நிக்கும் போது இவங்களோட எடுத்துட்டு வந்த பொருள் எதுவுமே காணும். அந்த கிரியேச்சர் எடுத்துட்டு போயிட்டா இல்ல இதுக்குள்ள ஏதாச்சும் திருட்டு பசங்க இருக்காங்களான்னு தெரியல. அவங்க வந்து இதை எடுத்துட்டு போயிட்டாங்க. இப்ப இங்க என்ன நடக்குது ஒண்ணுமே புரியல. ஏதோ ஒரு குரல் கேட்டுச்சு, நம்ம போனோம், நம்மளோட பொருளா காணாம போயிட்டு அந்த ஹண்டர் சொல்லும் போது அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சாம் என்ன சொல்றானா, இங்க இருக்க கூடாது, இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய இடம், இந்த இடத்துல நம்ம இருக்க கூடாது, கிளம்பணும் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அங்க இருக்கிற யாருமே வந்து பாத்தீங்கன்னா அவனை பெருசா கூட எடுத்துக்க மாட்டாங்க. நீ ஏதோ சின்ன பையன் இது கரடியோட வேலை தான், நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது இவ பெருசு சொன்னா கேளு, அது கரடி கிடையாது, அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிரியேச்சர், அது உங்ககிட்ட என்னால சொல்ல முடியாது, அதனால நம்மள வந்து பாத்தீங்கன்னா போட்டு சொல்லிடும், நம்ம இந்த இடத்துல இருக்க முடியாது, போகணும் அப்படின்றப்ப என்ன பைத்தியத்தையும் பிடிச்சிச்சா, எங்களை பார்த்து எங்களுக்கு தெரியும் போறா அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி வந்து பாத்தீங்கன்னா ஹண்டரும் சாமும் வந்து பாத்தீங்கன்னா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இப்படி போட்டுட்டு இருக்கும் போது டான் என்ன பண்றானா தன் தம்பியை தடுக்க பாக்குறாரு. அப்ப குறுக்க போகுது ஈரன் என்ன சொல்றாங்க, எதுக்குல இந்த மாதிரி கத்திட்டு இருக்கீங்க, நான் எங்க அண்ணன் இல்லாம இந்த இடத்தை விட்டு வர மாதிரி தெரியாது, எங்க அண்ணனை கூப்பிட்டு தான் போவேன், எனக்கு உதவி பண்ணணும்னு நினைக்கிறவங்க மட்டும் இங்க கூட இருங்க, அது கரடியோ ஏதோ ஒன்று நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா இனிமே சண்டை போடுறேன், இங்க இருக்கிறது ஏதோ ஒரு பிரச்சனை ஏற்படுத்தி விட போகுது, சொன்னா புரிஞ்சுக்கிங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும் அன்னைக்கு நைட்டே வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே டென்ட் போட்டு உட்கார்றாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஹீரோக்கு என்ன பண்றானோ ஒரு பெரிய பட்டை மாதிரி ஒண்ணு வரையறான். அதை பார்த்துட்டு இவன் கிண்டல் பண்றான், ஹண்டர் இவர் பெரிய ஊரு பட்டத்தை போட்டு அதுக்குள்ளதான் உட்கார்றாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்ப ஹீரோட அண்ணன் என்ன கேட்கறானா, எதுக்கு அந்த மாதிரி பண்ண, எப்பயுமே வழக்கமா நான் தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கிட்டையும் கோவப்படுவேன், சண்டை போடுவேன், நீ வந்து சமாதானப்படுத்துவேன், ஆனா இன்னைக்கு உன்னோட கேரக்டர் வந்து வித்தியாசமா இருக்கு, நீ தான் வந்து சண்டை போடுற, நான் உன்னை தடுக்கிறேன், என்னத்தை பார்த்து அப்படி என்ன இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லும் போது டக்குனு வந்து பாத்தீங்கன்னா ஹீரோக்கு என்ன பண்றானா, அவங்க அண்ணனை தனியா கூட்டிட்டு போயிட்டு அவங்க அப்பாவோட டைரி எடுத்து காட்டுறான். அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த காட்டுக்குள்ள இப்படி ஒரு கிரியேச்சர் இருக்கிறதாகவும் இது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மக்களை தூக்கிட்டு போயிட்டு உணவுகளை சேமிச்சு தின்னக்கூடிய ஒரு புதிய மிருகம் அப்படின்ட்டு அதுதான் இந்த இடத்துல இருக்கணும், மக்கள் அதை பாக்குறதுக்கு கரடி மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஒருவேளை அம்புலி மாதிரி ஏதோ ஒரு கொடூரம் இருக்கும் போல இருக்கு, அதை வந்து பாத்தீங்கன்னா நம்மளால கட்டுப்படுத்த முடியாதுன்றது ரொம்ப கஷ்டம், அதனால தான் நம்ம இங்க இருக்க வேணாம் போயிடலாம் சொன்னேன், பட் யாரும் கேட்க மாட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்லும் போது சரி நம்ம பாத்துக்கலாம், என்ன இருந்தாலுமே இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்மளால முடியும், நான் இருக்கல அப்படின்ற மாதிரி அண்ணனும் வந்து பாத்தீங்கன்னா பேசிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம இப்ப நம்ம அப்பா வந்து உயிரோட இருக்காரா அப்படின்றதே நமக்கு ஒரு தகவல் கிடைக்கல, ஏன்னா அவர் நம்ம கிட்ட இருந்தா பேசலாம்ல, ஏன் பேச மாட்டாரு, அவர்கிட்ட போன் இருக்கு, ஒரு போன் கூட நமக்கு போட மாட்டாரு, அப்படின்னா நம்ம அப்பா உயிரோட இல்லன்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு பேரும் அவங்க அப்பாவை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அப்படி கண்டுபிடிச்சா அவங்க லவர், அதாவது சாமோட லவர் ஜெசிகா இறந்து போனாங்களே, அந்த பொண்ணு கிரியேச்சர் யாரு, அதை எப்படி பழி வாங்கணும்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சு அதை விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சாமும் சொல்றான். இதே நேரத்துல காட்டுக்குள்ள இருந்து திருப்பி ஒருத்தவங்க காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்லி குரல் கேக்குது. உடனே இருக்கிற எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா இந்த வட்டத்தை விட்டு வெளியே போக கூடாது, அங்கே இருங்கன்னு சொல்லி சாம் நிறுத்துறான். ஆனா அந்த வேட்டக்காரன் என்ன பண்றான்னு சிரிச்சுட்டே இருக்கிறான். போக போக அந்த குரல் வந்து பாத்திரம் கொஞ்சம் விகாரமா கொடூரமா கேட்க ஆரம்பிக்கும் போது அவனுக்கே வந்து பாத்திரம் புரிஞ்சிச்சு இந்த காட்டுக்குள்ள கரடி மட்டும் கிடையாது, வேற ஒண்ணு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பைத்தியக்காரன் என்ன பண்றான்னா காட்டுக்குள்ள போடி போயிட்டான். பின்னாடியே வந்து பாத்திரம் ஹீரோவும் அண்ணங்காரனும் என்ன பண்றாங்கன்னா நில்றா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனையும் அவங்க தம்பிக்காரனையும் இந்த வட்டத்தை விட்டு வெளியே வரக்கூடாது, என்னாலும் சரின்னு சொல்லிட்டு தான் போறாங்க. அப்படி போகும்போது இந்த பையனை காப்பாத்த போறாங்களா, அவங்க என்ன பண்றாங்க கப்பத்த ஓடுறானா. இப்படி போயிட்டு இருக்கும் போது இவன் எங்கடா போனு சொல்லி பார்க்கும்போது டக்குனு அந்த கிரியேச்சர் என்ன பண்ணுனா அந்த வேட்டைக்காரனை பிடிச்சி அப்படியே கைத்து தெரி போட்டு கொலை பண்ணிட்டு அப்படியே அவனும் வந்து பாத்தீங்கன்னா இழுத்துட்டு போயிட்டு இருக்குது. இப்ப திருப்பி எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. இடத்துக்கு வந்து கருத்து ஹீரோன் கேக்குறாங்க, எதுக்கு எங்க கூட வந்தீங்க, நீங்க என்னத்தை மறைக்கிறீங்க, என்னத்தை மறைக்கிறீங்கன்னு சொல்லுங்க போது நாங்க வந்து பாத்துறோம் உங்க அண்ணனை மட்டும் தேடி வரல, எங்க அப்பா வந்து பாத்தீங்கன்னா காணாம போயிட்டாரு, அவரு வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்காருன்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு தகவல் வந்துச்சு, அந்த தகவலால தான் நாங்க வந்து எங்க அப்பாவை தேடி வந்தோம், உனக்கு அண்ணனை காப்பணும்னு சொன்னீங்க, அதனால தான் வந்து அவரு தேடுறதுக்காக வந்தோம். சொல்ல போனா நாங்க வந்து சாதாரண மனுஷங்களே கிடையாது, கோஸ்ட்களை ஹண்டர் பண்றோங்க. இந்த காட்டுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிரியேச்சர் இருக்கு, அந்த கிரியேச்சர் வந்து பாத்தீங்கன்னா மனிதர்களை வேட்டையாடுமா. எப்படின்னா ஆதி காலத்துல இருந்து இந்த காட்டு விட்டு வெளியே வராத ஒரு உயிரினம், அந்த உயிரினம் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்துகிட்டு இங்க வர மனிதர்கள் விலங்குகளை வேட்டையாடி சாப்பிடுமா. நம்ம அம்புலி படத்துல வரும் பாத்தீங்கன்னா அம்புலி அந்த மாதிரி, அதுக்கு வெளிச்சம் வந்து பாத்தீங்கன்னா சுத்தமா பிடிக்காது, நைட்டு நேரத்துல தான் மட்டும் தான் வேட்டையாடும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டதுக்கு அடுத்தது அப்ப எங்க அண்ணன் இறந்து போயிருப்பானே அப்படின்னு சொல்லி சொல்றப்ப இல்ல உங்க அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா இறந்து போறதுக்கு வாய்ப்பே கிடையாது, இந்த கிரியேச்சர் வந்து பாத்தீங்கன்னா ஒரே நேரத்துல
இடத்துல எல்லாருமே சாப்பிடாது, கொஞ்சம் கொஞ்சமா சாப்பாடை வந்து பார்த்தா சேர்த்து வைக்கும். என்னோட கருத்து கணிப்பு கரெக்டா இருந்துச்சுன்னா உங்க அண்ணன் எப்பயுமே உயிரோட தான் இருப்பான் அப்படின்ற மாதிரியும் ஹீரோ வந்து பார்த்தா சொல்லிட்டு இருக்கான். ஹீரோனுக்கு வந்து பார்த்தா என்ன பண்ண தெரியல, எப்படியாச்சும் அவங்க அண்ணனை வந்து பார்த்தா காப்பாற்றணும்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்தா உங்க கூட சேர்ந்துக்கிறேன், நம்ம இனிமேட்டு 4 பேரா சேர்ந்து இந்த கோஸ்ட்டுகளை ஹண்டர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோவும் வந்து பார்த்தா இது கொத்துக்கிறான். அண்ணங்காரனும் வந்து பார்த்தா இது கொத்துக்கிறான். இப்படியே வந்து பார்த்தா மறுநாள் ஆகுது. மறுநாள் எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா அந்த காட்டுக்குள்ள நடந்து போயிட்டு இருக்கும்போது மரத்துக்குள்ள வந்து பார்த்தா அந்த கிரியேச்சரோட நகத்தை பாக்குறாங்க. சோ நைட் டைம் போகும்போது கீறி விட்டுட்டு போகும் போல இருக்கு. அது பாக்குறதுக்கு அச்சசலா கரடியோட நகம் மாதிரி தான் இருக்கு. ஒருவேளை கரடி தான் இங்க இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்களும் ஒரு செகண்ட் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி போகும்போது மரத்து மேல ஏதோ ஒரு சலசலப்பு என்னன்ட்டு மேல பார்க்கும்போது பட்டாரன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இந்த வேட்டைக்காரனோட டெட் பாடி விழுமா. அவ்வளவுதான். அதை பார்த்துட்டு எல்லாரும் பதறி அடிச்சுட்டு நாலா பக்கமும் செதறி ஓடுறாங்க. ஹீரோவோட அண்ணனும் ஹீரோனும் ஒரு பக்கமும் ஹீரோனோட தம்பியும் ஹீரோவும் ஒரு பக்கமும் போயிருப்பாங்க. இப்ப அண்ணனையும் அந்த அன்னிகாரி அதாவது இந்த ஹீரோன் இருக்காங்கல்ல அவங்கள வந்து பாத்தீங்கன்னா இந்த பேயானது இழுத்துட்டு போற மாதிரி காட்டுது. இவங்க திருப்பி வந்து பார்த்தா இந்த இடத்துக்கு வராங்க. வந்து பார்த்துக்கிறது இவங்க எங்க போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அண்ணங்காரனை காணும் அக்காக்காரிய காணும் சொல்லிட்டு 2 பேரும் மாறி மாறி கத்திட்டு இருக்கும்போது அப்பதான் அந்த இடத்துல நிறைய சாக்லேட் இருக்கிறத பார்த்தாங்க. சோ அண்ணங்காரன் தான் வந்து பார்த்தா இந்த பேய் நம்மள புடிச்சிட்டு போகும்போது தம்பிக்காரன் வந்து பார்த்தா நம்மள காப்பாத்த வருவான்னு சொல்லிட்டு கரெக்டா அந்த சாக்லேட்டை வச்சுட்டு போயிருக்காரு. அந்த பாதையை நோட் பண்ணிட்டு போகும்போது அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குகைக்குள்ள போகுது. அந்த குகைக்குள்ள போகும்போது தான் உங்களுக்கு புரிஞ்சிச்சு ஆகா இதுல வந்து பார்த்தா அந்த கிரியேச்சர் இருக்கு போல இருக்குன்னு சொல்லிட்டு கரெக்டா இவங்க போயிட்டு இருக்கும்போது அந்த கிரியேச்சர் உங்களுக்கு எதிர்பக்கம் வருமா. டக்குனி பைக் என்ன பண்றானா அந்த பையனை பிடிச்சி இந்த பக்கம் தள்ளிவிட்டு அமைதியாரா அப்படின்ற மாதிரி சொல்ல சாம் வந்து பார்த்தா அந்த பையனை பார்த்து நிக்கும் போது கரெக்டா அந்த கிரியேச்சர் என்ன பண்ணுது அந்த இடத்தை விட்டு போகுது. அப்புறம் இவங்க 2 பேரும் திருப்பி போயிட்டு இருக்கும்போது அந்த பையன் என்ன பண்றானா ஒரு மலக்கு பலகையில வந்து பார்த்தா காலை விட்டுட்டான். என்னடா பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சாம் கத்தும்போது பொத்துன்னு அப்படியே 2 பேரும் உடச்சிட்டு கீழே விழுறாங்க. விடும்போது அந்த இடத்துல ஏகப்பட்ட மண்ட போல்கள் இருக்கிறத பாக்குறாங்க. பார்த்துட்டு இவங்க எல்லாருக்கும் வந்து பார்த்தா ஒரு அதிர்ச்சி. ஆகா நம்ம கரெக்டான இடத்துக்கு தான் வந்துட்டோம், இப்ப நம்ம அண்ணனை எப்படி தேடுறதுன்னு சொல்லிட்டு சாம் தேடி பார்க்கும்போது அந்த இடத்துல ஹீரோவோட அண்ணனும் ஹீரோனும் வந்து பார்த்தா உயிரோட இருக்கிற மாதிரி தெரியுது. அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்க 2 பேரையும் காப்பாத்திட்டு முதல்ல இந்த இடத்தை விட்டு போகணும், நம்ம இருக்கிறது வந்து பார்த்தா அந்த கிரியேச்சரோட கோட்டையில தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இந்த இடத்தை விட்டு போகணும் எப்படி போறது அப்படின்ற மாதிரி சொல்லி யோசிக்கும் போது அப்பதான் வந்து பார்த்தா அங்க ஏகப்பட்ட பேர் கட்டி போட்டிருக்கிற மாதிரி பாக்குறாங்க. அதுல ஒருத்தவங்களை பார்த்துட்டு கீரட் அழுகுறாங்க. யாரும் சொல்லி பார்த்தா அது அவங்களோட அண்ணன் தான் இறந்து போயிட்டானு சொல்லி பார்க்கும்போது இல்ல உயிரோட தான் இருக்கான். டக்குனு அவனை கூப்பிட்டுட்டு இவங்க எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா பாதையில போயிட்டு இருக்காங்க. இப்படி போயிட்டு இருக்கும்போது பாதையானது 2 பக்கமா பெரியுது. அப்ப அண்ணங்கார என்ன பண்றானா நான் வந்து தன்னந்தனியா இந்த பக்கம் போறேன், சாம் இவங்களை கூட்டிட்டு நீங்க என்ன பண்றானா வெளியே போயிட்டு நீங்க என்ன பண்றியோ அவங்களை காப்பாத்துரு, நான் வந்தாலும் சரி பராட்டி சரின்றான். இதுக்கு நடுவில் தான் உங்களோட பேக் எல்லாமே கடத்திருக்கும். அதுல வந்து பார்த்தா ஒரு லைட் கன் இருக்கும். அதை எடுத்துட்டு உங்களாரும் தனித்தனியான பாதையில போயிட்டு இருக்கும் போது அப்போ வந்து பார்த்தா இந்த கிரியேச்சர் என்ன பண்ணுதுன்னா இங்க பக்கம் வருது. இதுதான் கரெக்டான சம்பவம் சொல்லிட்டு அந்த 2 பொண்ணுகளையும் பதுக்கி வச்சுட்டு இவன் என்ன பண்றானா சாமு அந்த கன் எடுத்து அதை சுடும்போது கரெக்டா ஜஸ்ட் மிஸ்ல ஆயிட்டு இப்ப உடனே என்ன பண்றான் இவங்க எல்லாரையும் கூட்டிட்டு வந்த பாதையில போகும்போது முட்டு சண்டை மாட்டிக்கிட்டான். என்னடா அது முட்டு சண்டை இருக்கு, நம்ம எப்படி தப்பிக்க போறோம்? அது மட்டும் இல்லாம அந்த கிரியேச்சர் வந்து பார்த்தா இந்த இடத்துல இவங்க வந்துட்டு இருக்கு. ரைட் இப்ப 3 பேரும் வந்து பார்த்தா இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது கரெக்டா வந்து பார்த்தா அந்த இடத்துல நம்ம அண்ணங்காரங்க என்ன பண்றான் தம்பி இங்க பாக்குறியா அப்படின்னு சொல்லும்போது அந்த கிரியேச்சர் திரும்பி பாக்குது. ஒரே அடி அப்படியே வந்து பார்த்தா அது எரிஞ்சு பஸ்மம் ஆயிட்டு அப்புறம் இங்க எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா மேல வந்துட்டாங்க. சோ மேல வந்து அடுத்து போலீஸ்காரங்க வந்து இந்த இடத்துல வந்து இவங்க எல்லாருமே காப்பாத்திட்டு போறாங்க. அப்ப அண்ணங்காரனும் சாமுக்கு என்ன சொல்றாங்கன்னா நாங்க வந்து கரடி பார்த்தா வந்துட்டோம், இந்த ஊர்ல சொல்ற மாதிரி அந்த இடத்துல கிரியேச்சர்ஸ் எதுவுமே கிடையாது, கரடிகளோட அட்டகாசம் தான் அதிகமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றான். அதுக்கு அடுத்து கிரண் என்ன பண்றான்னா சாம் கிட்ட போயிட்டு உன் கூட வந்து பார்த்தா இன்னும் நிறைய கோஸ்ட் ஆன்டிக்கு போகணும்னு சொல்லிட்டு எனக்கு ஆசையா தான் இருக்கு, பட் என்னால இப்போதைக்கு முடியாது, என் தம்பி உடம்பு சரியில்லை, நான் பாக்கிறதுக்காக போறேன், கண்டிப்பா உங்க அப்பா நீ கண்டுபிடிச்சிருவேன், அதுக்கடுத்து நான் உனக்கு தேடி வருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணு என்ன பண்றான்னா அந்த இடத்தை விட்டு கிளம்புறா. அண்ணங்காரனுக்கு வந்து பார்த்தா தனக்கு ஒரு ஜோடி கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு குழுகுலுன்னு இருக்கு. இதை பாக்குற சாமுக்கு வந்து சரி போதுமா இப்போ நம்ம அடுத்த ஹண்டிங்க்கு கிளம்பி போமா அப்படின்னு சொல்லி கேட்கறான். இனிமேட்டு உங்களோட வேட்டைகளான தொடரும். அவங்க அப்பா தேடி எந்தெந்த பயணங்களை அடுத்தடுத்த எபிசோட்ல கண்டிப்பா நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சோ ஒன்ஸ் அகைன் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல ஒரு பெல் பட்டனை சேர்த்து கிளிக் பண்ணாதான் அடுத்த எபிசோட உங்களால பார்க்க முடியும். மீண்டும் ஒரு சூப்பரான ஒரு எபிசோட சந்திக்கிறேன். அது வரைக்குமே டாடா பை பை.